மகா மேன்மைக்கும் கனத்துக்கும் பாத்திரமான என் ஜீவனுள்ள தேவனே ஸ்தோத்திரம். நீ ஜீவிக்கிறவர், ஜீவனுள்ள தேவன். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மரித்து போன ஒரு விக்கிரகம் அல்ல, என் தேவன் எனக்கு செவி கொடுக்கிறவர். பாவியாக என்னை தள்ளிவிடாதவர், ஒரு நாளும் ஆண்டவரே என்னை அற்பமாக எண்ணாதவர், என்னுடைய காரியங்களை அற்பமாக எண்ணாதவர். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே, என்னுடைய வாழ்க்கையினுடைய எல்லா காரியங்களையும் நீர் அறிந்திருந்தாலும் உம்மை நோக்கி கூப்பிடும் பொழுது எனக்கு உதவி செய்ய முடியாத மனதுள்ள உம்முடைய அன்பு எவ்வளோ பெரிது ஆண்டவரே. தேவா, இந்த உலகத்தில் உம்மை போல ஒரு தேவன் உண்டோ? பிதாவே, மக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய மகத்துவமான அன்பு நிமித்தம் தாப்பனே, உம்முடைய நித்தியமான இந்த கிருபைக்குள் அடியேனை நீர் இழுத்துக்கொண்டே ஸ்தோத்திரம். என்னுடைய காரியம் அல்ல, உம்முடைய கிருபை. இயேசுவே ஸ்தோத்திரம். எனக்காகவே பலியாய் ஒப்பு கொடுத்த அந்த அன்பை ஆண்டவரே நான் விளங்கிக் கொள்ளக்கூடாத ஒரு ஆண்டவரே கதாவை அறிவீனனும் மதியனும். ஆனாலும் ஒன்றை நான் அறிந்திருக்க, எனக்காக உண்மையை பலியாய் ஒப்பு கொடுத்த அந்த அன்பு பெரியது. பரிசுத்த ஆவியானவருக்காய் ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவர் என்றும் மையகரமாக இந்த உலகத்தில் பவனி வருகிறதற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீர் பொதுவான கிருபையின் மூலமாக ஆட்சி செய்கிறீர். மனிதர் வாழ்க்கையில் நீர் ஜீவனுள்ளவராக தொடர்ந்து செயல்படுகிறீர். ஸ்தோத்திரம். சிறப்பான கிருபையோடு உம்முடைய மக்களுடைய வாழ்க்கையில் செயல்படுகிற அருமையான உம்முடைய ஞானமுள்ள செயல்களுக்காய் ஸ்தோத்திரம். தேவனே, மை துதிக்கிறேன், மை போற்றுகிறேன். அவர் செய்த நிலங்காத கிருபைகளெல்லாம் என்னை பார்த்த ஒரு நாளும் நான் துதிக்க வேண்டியவனாக இருக்கிறேன், ஸ்தோத்திரிக்க வேண்டியவனாக இருக்கிறேன், கனப்படுத்த வேண்டியவனாக இருக்கிறேன். எல்லா கனத்தையும் மகிமையும் எனக்கு செலுத்த எனக்கு உதவி செய்ய மாட்டேன். ஆண்டவரே, உம்மை நோக்கி பார்க்கிற இந்த விசுவாசத்தை தாரும். என்னுடைய காரியங்களை ஆண்டவரே நான் நோக்கி பார்த்து மனம் தளர்ந்து பாவடிக்கு என்னுடைய காரியங்களை எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்யக்கூடிய, நான் உனக்கு முன்னே போய் கொண்டலான்களை செவ்வையாக்குவேன்னு சொன்னேன் அந்த ஆண்டவரை நோக்கி பார்க்கிற கண்களை தாரும். கர்த்தாவே, எனக்கு இறங்கும், எனக்கு உண்மைத்தன்மையை தாரும். ஆண்டவரே, ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய முடிவில் நல்லது, உத்தமம், உண்மையுள்ள ஊழியனே, என்னுடைய உண்மைத்தன்மை அல்ல, இது உம்முடைய கிருபையினால் எனக்கு கொடுக்கப்படுகிற காரியம். நான் அறிந்திருக்கிறேன் ஆண்டவரே, என்னில் நன்மை வாசமாக இல்லை. நான் ஒன்றுக்கும் உதவாத குப்பை என்பதை அறிந்திருக்கிறேன். ஞானமற்றவன், அறிவேனன், எவ்வளோ காரியங்களில் ஆண்டவரே பேச தெரியாதவன், செய்ய வேண்டிய காரியங்களை செய்ய தெரியாதவன். ஒரு ஆண்டவரே கர்த்தாவே, அற்ப பிறவி, அபாத்திரன், நீசன், கந்தை, குப்பை. தேவா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நம்மை நோக்கி கூப்பிடுகிற எனக்கு அந்த தஞ்சம் அன்றை தவிர வேற இல்லை. என் இயேசுவை நோக்கி பார்த்து, என் பிதாவை நோக்கி பார்த்து, பரிசுத்த ஆவியானவரை நோக்கி பார்த்து, ஆண்டவரே, என்னுடைய எல்லா காரியங்களையும் அவரிடத்தில் ஒப்படைத்து எனக்காக யாவற்றையும் செய்து முடிக்கிற தேவனாகிய கர்த்தர் என்று விசுவாசித்து என்னுடைய வாழ்க்கை நடக்கக்கூடிய அந்த கிருபை எனக்கு அதிகமாய் தாரும் ஆண்டவரே. இந்த உலக கவலையினால் நான் இழுக்கப்பட்டு நசுக்கப்பட்டு அவைகளினால் என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே நான் செயலிழந்து போகக்கூடியவனாக இருக்கக்கூடாது. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் எனக்கு பலன் உண்டு. பரிசுத்த ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, என்னை திடப்படுத்தும், பலப்படுத்தும். உமக்கு சாட்சியாய் வாழணும், இந்த உலகத்தில் உமக்கு பிரியமாய் வாழணும் ஆண்டவரே, மனுஷனுக்கு அல்ல. தேவா, உம்மை நோக்கி பார்க்கிற அந்த விசுவாச கண்களை எனக்கு அதிகமாய் தாரும். என் விசுவாச கண்களை பிரகாசமாக்கும். இந்த உலகத்துக்குரிய காரியங்கள் அல்ல ஆண்டவரே, நம்முடைய சுத்தம் இல்லாமல் என்னுடைய வாழ்க்கையில் எதுவுமே நேரிடுவதில்லை, ஒரு இம்மையும் கூட நேரிடுவதில்லை. அடைக்கலான் கோரி நம்முடைய சுத்தம் இல்லாமல் விழுவதில்லை. என் தலையில் முடியலை எண்ணப்பட்டிருக்கிறது. அப்படி இருக்கும்பொழுது தேவா, நான் எவ்வளோ அதிகமாக சார்ந்து கொள்ள வேண்டியவனாக இருக்கிறேன், எவ்வளோ இன்னும் அதிகமாக இறுக்கமாக உறுதியாய் சார்ந்து கொள்ள வேண்டியவனாக இருக்கிறேன். தேவா, எனக்கு உதவி செய்ய மாட்டுகிறேன், எனக்கு உதவி செய்ய மாட்டுகிறேன். கர்த்தாவே, எனக்கு கற்றுத்தருகிற எல்லா பாடங்களுக்காக ஸ்தோத்திரம், ஆவிக்குரிய பாடங்களுக்காக ஸ்தோத்திரம். என்னுடைய ஆண்டவரே வாழ்க்கையின் ஒரே ஒரு குறிக்கோள், என்னுடைய வாழ்க்கையின் முடிவில்
ஒரு நாள் நான் ஆண்டவர் இந்த உலகத்தை விட்டு கடந்து போவேன். ஒரு நாள் இந்த உலகத்தை விட்டு ஆண்டவர் என்னை மறைந்து விடுவேன். அப்பொழுது என் பிதாவின் சந்ததிக்கு வரும் பொழுது ஒரே ஒரு வார்த்தை எனக்கு தேவை, நல்லது உத்தமம் உண்மையுள்ள ஊழியனே. ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில் அதை கேட்கத்தக்கதாக என்னுடைய வாழ்க்கையினுடைய திசைகள் போகட்டும், என்னுடைய வாழ்க்கையினுடைய ஓட்டங்கள் காணப்படட்டும், என்னுடைய வாழ்க்கையினுடைய செயல்கள் காணப்படட்டும். மன்னியும் ஆண்டவரே, திரள்கூட்டமான என்னுடைய பாவங்களை மன்னியும், மலைகளைப் போன்ற என்னுடைய பாவங்களை மன்னியும். என் மீதிலெல்லாம் மன்னித்து எனக்கு இறங்கும் ஆண்டவரே, என்னுடைய அக்கிரமங்களெல்லாம் மன்னித்து எனக்கு இறங்கும் ஆண்டவரே. இயேசுவின் இரத்தத்தை தவிர மீட்பின் வழி இல்லை, இயேசுவின் இரத்தத்தை தவிர எனக்கு நம்பிக்கையின் வழி என்பதில்லை ஆண்டவரே. கல்வாரி நாயகா, எனக்காக மரித்த என் தேவனாகிய கர்த்தாவே, என்னுடைய பாவங்களை பரிகரிக்கும்படியான ஒரே ஒரு நம்பிக்கை கல்வாரி மட்டும்தான். என்னை உடையும் 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 ஆண்டவரே, என்னை அதிகமாக உடைத்தருளும் ஆண்டவரே, என்னை உடைத்து உருவாக்கும் ஆண்டவரே. தேவா, குயவன் கையில் காணப்படுகிற களிமண்ணை போல இந்த ஆண்டவரே, தேவாதி தேவனாகிய உம்முடைய கரங்களில் நான் ஆண்டவரே என்னை ஒப்பு கொடுத்து வாழ்கிற ஒரு மனுஷனாய் மாத்திரமே காணப்பட அதிகமாக எனக்கு கிருபைகளை தாரும். அதிகமான கிருபைகளை அளிக்கிறாரே ஓ தேவனே, எனக்கு அந்த கிருபையை தாரும் ஆண்டவரே. அதிகமான கிருபைகளை ஆண்டவரே பெற்று வாழுகிற அந்த ஒரே ஒரு வாழ்க்கையை தாரும். கிருபையின் மேல் கிருபை வெற்றி என்று சொல்லுகிற அந்த காரியத்தை ஆண்டவரே வாழ்க்கையில் காணப்படட்டும். எனக்கு வேறு ஒன்றுமே இல்லை ஆண்டவரே, எல்லாம் உம்முடைய கிருபை, எல்லாம் உம்முடைய கிருபை. தகுதியில்லாத எனக்கு நீங்கள் கொடுக்குற ஆண்டவரே கர்த்தாவே பெரிய அன்பின் ஈவு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. என்னுடைய வாழ்க்கையில் தேவா, என்னை நான் திரும்பி பார்க்கும் பொழுது உளையான சேற்றினை தூக்கி எடுத்த உம்முடைய அன்பு, உளையான சேற்றினை தூக்கி எடுத்த உம்முடைய கிருபை எவ்வளோ பெரிது ஆண்டவரே. ஞானமற்ற என்னுடைய வாழ்க்கையில் தேவா, நீர் செய்திருக்கிற காரியங்களெல்லாம் பார்க்கும் பொழுது இது தேவன் எனக்காக செய்ததே இல்லாமல் வேற இல்லை. என் ஆண்டவர் எனக்கு செய்யாமல் இருந்திருப்பாரானால், என் ஆண்டவர் இதில் செயல்படாமல் இருந்திருப்பாரானால், ஆண்டவரே என்னால் என்ன செய்திருக்கக்கூடும்? நான் ஒன்றுமில்லை ஆண்டவரே. தேவா ஸ்தோத்திரம். என்னை தாழ்த்துகிறேன், என்னை தாழ்த்துகிறேன், என்னை தாழ்த்துகிறேன், என்னை தரை மட்டுமாய் தாழ்த்துகிறேன் ஆண்டவரே. தூசியும் குப்பையுமாக ஆபிரகாம் சொன்னதைப் போல தரை மட்டுமாக நான் குனிகிறேன் ஆண்டவரே. இந்த பாதப்படியை எனக்கு ஆண்டவரே கர்த்தாவே மாத்திரமே கிருபையாக பற்றி கொள்ளுகிற அந்த ஆண்டவரே கிருபையை தாரும். இயேசுவே, உம்முடைய பாதப்படியை பற்றி கொண்டு வாழ்கிற கிருபை மாத்திரமே தாரும். இந்த நீசனை மன்னியும் ஆண்டவரே, இந்த அபாத்திரனை மன்னியும் ஆண்டவரே. இந்த அளவுக்கு என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய பாவங்களெல்லாம் மன்னிக்கப்பட வேண்டுமோ, எந்தெந்த பகுதிகளில் என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே உண்மைத்தன்மை இல்லையோ ஆண்டவரே, இவள் எல்லாவற்றையும் கர்த்தாவே கிருபையாக நீக்கி போடும். என்னுடைய வாழ்க்கையில் இந்த காரியங்களில் நம்மை வேதனைப்படுத்துகிறேன் என்றால், துக்கப்படுத்துகிறேன் என்றால் வெள்ளான எடுத்து போடும் ஆண்டவரே. என்னுடைய வாழ்க்கையில் உம்மோடு கொண்டிருக்க அந்த உறவு உண்மையானதாக இருக்கட்டும். உம்மோடு கொண்டிருக்க அந்த உறவு பிரியமானதாக காணப்படட்டும். உம்மோடு கொண்டிருக்கிற அந்த உறவு என்பது ஆண்டவரே கர்த்தாவே அது மெய்யான ஜீவனுள்ள உறவாக இருக்கட்டும். எதுவும் ஆண்டவரே ஒரு பாரம்பரியத்தின் அளவுகளில் வாழ்கிற வாழ்க்கை இல்லை. உம்மோடு ஜீவனுள்ள தொடர்பு கொண்ட அந்த ஒரு வாழ்க்கை எனக்கு தாரும் ஆண்டவரே. இயேசுவே, அந்த கல்வாரியனுடைய அந்த ஆண்டவரே பலிய நிமித்தமாக திறந்த வாசலை எனக்கு கொடுத்தீரே ஸ்தோத்திரம். மனித புகழ்ச்சி அல்ல, மனிதனுடைய காரியங்கள் அல்ல தேவா, மன்னியும். இந்த உலகம் ஒரு பொல்லாத ஒரு உலகம். இதில் ஆண்டவரே நான் ஏதாகலும் நன்மைகளை தேடி போவேன், ஆனால் இது ஆண்டவரே ஒரு வஞ்சிக்கிற ஒரு உலகம். தேவா, மூலமாக எனக்கு கிடைப்படுகிற காரியம் நன்மையாக இருக்குமே ஒழிய மற்றபடி இந்த உலகத்தில் என்ன இருக்கிற தாப்பனே? எனக்கு ஆண்டவரே உம்முடைய கிருபை உனக்கு போதும், என் கிருபை உனக்கு போதும். பலவீனங்களில் உம்முடைய பூரணமாய் விளங்கும் என்று சொல்லியிருக்கிறேன். என்னுடைய பலவீனங்கள் ஆண்டவரே கோடிக்கணக்கானவைகள், என்னுடைய பலவீனங்கள் ஆண்டவர் எண்ணிலடங்காதவைகள். ஆனால் அத்தனையிலும் உம்முடைய கிருபை போதும், உம்முடைய கிருபை போதும், எனக்கு அது போதும் ஆண்டவரே. நாள்தோறும் உடைய கிருபைகளை புதிதாக எனக்கு நீர் கொடுக்க ஆண்டவரே கர்த்தாவே நீர் வைத்திருக்கிறீர், திரளாய் வைத்திருக்கிறீர். நாள்தோறும் கொடுக்கக்கூடிய கிருபைகளை ஆண்டவரை அளவில்லாமல் வைத்திருக்கிறேன். இந்த விசுவாசத்தோடு நான் ஆண்டவரே என்னுடைய கரத்தை நீட்டி அவைகளை பெற்றுக்கொண்டு வாழுகிற அந்த ஒரு வாழ்க்கை எனக்கு அதிகமாய் தாரும் ஆண்டவரே. தேவா, நீர் இறங்கும் கிருபையாயிரும் ஆண்டவரே. தேவாவுடைய அன்பு எவ்வளோ பெரியது. அன்பின் ஆண்டவரே, இந்த உலகத்தில் விதமான ஒரு இனிமையான காரியத்தை பார்க்க முடியுமா? இவ்வளோ பெரிய இந்த அன்பை ஆண்டவரே நான் வேற எங்கே ருசி பார்க்க முடியும்? தேவனில் மாத்திரமே எனக்கு இந்த கிருபை, தேவனில் மாத்திரமே இந்த நம்பிக்கை. ஒரு நேச அடிமட்ட பாவிக்கு இவ்வளவான ஆண்டவரே உடைய அன்பு
அன்பும் கிருபையும் நெண்ணி பார்க்கும் பொழுது தாப்பனே மிக அதிகமாக இருக்கிறது. ஸ்தோத்திரம். அருமை தாப்பனே அதிகமாய் ஸ்தோத்திரிக்கிறேன். அருமையான கர்த்தாவே அதிகமாய் பற்றி கொண்டு வழிநடத்த ஆண்டவரே என்னை வழிநடத்தும்படியாக கிருபையாக ஆண்டவரே நீர் இறங்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். தேவா, என்னை சுற்றி எத்தனையோ மக்கள் நிலைகளை பார்க்கும் பொழுது தேவா நான் என்ன சொல்லக்கூடும்? தேவனை அறியாத ஒரு உலகம், தேவனை புறக்கணிக்கிற ஒரு உலகம், சிலுவை வேண்டாம் என்று சொல்லுகிற உலகம், ஆண்டவரே சுய நம்பிக்கையினாலும் சுய பலத்தினாலும் சுய ஞானத்தினாலும் வேகமாய் ஓடிக்கொண்டிருக்கிற மனிதர்கள். ஆண்டவரே என்ன ஒரு பரிதாபம். ஆண்டவருடைய அன்பு புறக்கணிக்கப்படுகிறது. சிலுவை அற்பமாக எண்ணப்படுகிறது. சிலுவையினுடைய மகா பெரிய தியாகம் ஆண்டவரே அற்பமாக எண்ணப்படுகிறது. அந்த கல்வாரியில் அன்றைக்கு ஆண்டவரே விதமாக எத்தனையோ மக்கள், தெல்வூட்டமான மக்கள் சிலுவைக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தார்கள். ஆனால் அந்த சிலுவையினுடைய மீட்பை அவர்கள் அறியவில்லை. ஒரே ஒரு கள்ளன், வலது பக்கத்தில் இருந்த கள்ளன், தேவா உடைய கண்கள் திறக்கப்பட்டதே, ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டது. அந்த இடது பக்கத்து கல்லனுடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படலை. ஆண்டவரே அவைக்குரிய கண்களை திறந்துள்ளோம். இனத்தை உண்போம், இனத்தை புசிப்போம், இனத்தை குடிப்போம் என்று சொல்லி மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் இவைகளை குறித்தே சிந்தித்து ஓடிக்கொண்டிருக்கிற விதமான ஒரு நிலையை நீர் மாற்றி போட வேண்டும் என்று ஜெபிக்கிற ஆண்டவரே. கர்த்தாவே இறங்கும் ஆண்டவரே. தன்னுடைய ஆத்துமத்துக்குரிய காரியங்களை எவ்வளோ ஆண்டவரே மனிதர்கள் அலட்சியப்படுத்துகிறார்கள். தன்னுடைய ஆத்துமத்துக்குரிய காரியங்களை மனிதர்கள் ஆண்டவரே அக்கறை கொள்ளுவதில் எந்த விதமான விருப்பத்தை தெரிவிப்பதில்லை. என்ன ஒரு பரிதாப நிலை. உலகமானது தாவே மனிதனுடைய வாழ்க்கைகளோ ஆட்கொண்டிருக்கிறது. மன்னியும் ஆண்டவரே, மன்னியும் தாப்பனே. ஐயோ மனிதர்களை மன்னியும். எந்த அளவுக்கு ஆண்டவரே விதமான இந்த மக்களுடைய நிலையிலெல்லாம் அதிகமான நிலை பார்க்கும் பொழுது கிருபையின் தேவனே நீர் இறங்கும் ஆண்டவரே. மன்றாடுகளில்லை என்று ஆச்சரியப்பட்டேன். தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பிருக்கிற ஒருவனை தேடினேன், ஒருவனையும் காணோம் என்று சொல்லுகிற ஆண்டவரே இவ்வளவாக ஜெபிக்கிறவர்கள் இல்லை ஆண்டவரே. நீரே ஜெபிக்கும்படியாக உமையே முன்மாதிரியாக வைத்திருந்தும் ஒருவரும் அதை ஆண்டவரே என்னை பார்ப்பதில்லை. தேவா, உம்முடைய உலக நன்மைகளுக்காக மக்கள் ஆண்டவரே இடத்தில் வருகிறார்கள். அநாத்துமத்துக்கோ அவள் ஆண்டவரே அக்கறை காண்பிப்பதில்லை. தேவா, அவளை நம்பி நீர் இணங்கவில்லை என்று வேன் சொல்லுகிறது. ஆண்டவரே நான் என்ன சொல்லக்கூடும்? கிருபையின் தேவனே நான் என்ன சொல்லக்கூடும்? ஆண்டவரே மன்னியும். என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே நான் முழு இதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் முழு மனதோடும் மேல் அன்பு கூறேன். அந்த கிருபை எனக்கு தான். Lord, I should love you Lord. நான் நேசிக்கணும். இந்த உலகத்தில் வேறு எதையும் நேசிக்க வேண்டாம். எனக்கு வேண்டாம். இயேசுவே நான் நேசிக்கணும். என்னை போல பிறனை நேசிக்க ஆண்டவரே அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக, அவருடைய ரட்சிப்புக்காக, அவருடைய மீட்புக்காக ஆண்டவரே நான் நேசிக்க, அவளுக்காக ஜெபிக்க அதிகமான கிருபைகளை தாரும். இயற்கையான ஒரு மனித தன்மை என்பது என்னுடைய வாழ்க்கையில் ஒரு நாளும் விதமாக மக்களை நேசிக்கக்கூடிய ஒரு நேசத்தை கொண்டிருக்க வாய்ப்பில்லை, முடியாது. ஆனாலும் ஆண்டவரே அழிந்து போகிற இந்த மக்களை கண்ணோக்கி பாரும். ஆண்டவரே நித்தியம் என்பது இந்த மக்களுக்கு ஆண்டவரே கத்தாவே எண்ணக்கூடாத ஒரு மித்தாக இருக்கிறது, கட்டுக்கதையை போல இருக்கிறது. ஐயோ, நித்தியம் என்பது ஒரு கட்டுக்கதையை போல இந்த மக்கள் மத்தியில் காணப்படுகிறது. மன்னியும் ஆண்டவரே, மன்னியும் ஐயா. ஆண்டவரே உம்மை நோக்கி கூப்பிட மனதற்றவளாக என் ஜனமோ என்னை நோக்கி கூப்பிடவில்லை. தேவா ஆண்டவரே அதை எதையும் நோக்கி ஓடிக்கொண்டிருக்க, அதை எதையும் நோக்கி கூப்பிடுகிறார்கள். ஆண்டவரே மனிதர்களை நோக்கி கூப்பிடுகிறார்கள். மனிதை தேடி ஓடி ஆண்டவரே எல்லா விதமான பிரயாசங்களினாலும் தங்களுடைய காரியங்களை ஆண்டவரை நிறைவேற்றும்படியாக அவர்கள் தீவிரிக்கிறார்கள். ஆனால் ஆண்டவரை நோக்கி வருவதற்கு மனதில்லை, ஆண்டவரை நோக்கி ஜெபிக்க மனதில்லை. அவனுடைய வார்த்தையை பற்றி கொண்டு வாழுகிற தாழ்மையில் உடைவிட விரும்பவில்லை. என்னை உடையாதேயும் சொல்லுகிறார். ஆண்டவரே அனாக்கத்தாவே உடையாமல் உருவாக்குறவரல்ல, உடைக்காமல் உருவாக்குறவரல்ல. பாவியாகன் மேல் கிருபையாயிரும் என்று சொல்லி எனக்கு கிருபையை தவிர நம்பிக்கை இல்லை.
ஆண்டவரே கிருபையை தவிர நான் தகுதியற்றவன், நான் தகுதியற்றவன், நான் முற்றிலும் ஆண்டவரே அருகதையற்றவன், தண்டிக்கப்பட வேண்டியவன் என்று உணர்ந்து கல்வாரி என்றே வரக்கூடிய விதமான காரியம் மனிதனிடத்தில் பார்க்க முடியல. தேவா, மனிதனுடைய மேட்டுமைகளெல்லாம் பார்க்கும் பொழுது தேவா, மனித இதயத்தின் கடினத்தன்மையை பார்க்கும் பொழுது தேவானை தூக்கப்படுகிறேன். உடைய பெருமை நிமித்தம் என் கண்கள் கண்ணீர் சொரியும் என்று சொல்லுகிறேன். ஆண்டவரே பெருமையான மனிதனுடைய வாழ்க்கையில் ஐயோ ஆண்டவரே, அவன் எவ்வளவாக தன்னைத்தானே அழித்துக் கொள்ளுகிறானே, தன்னுடைய ஆத்மாவை அழித்துக் கொள்ளுகிறானே, தன்னுடைய ஆத்மாவை குறித்து அக்கறை கொள்ளாமல் இந்த உலகத்துக்குரிய காரியங்களால் மூழ்கி போய் ஆண்டவரே அவன் தன்னுடைய ஆத்மாவை அழித்து கொண்டிருக்கிறான். இவ்வளோ பெரிதான ரட்சிப்பு, இவ்வளோ பெரிதான மீட்பு, இவ்வளோ பெரிதான கிருபை புறக்கணிக்கப்படுகிறது. இவ்வளோ பெரிய கரையை செலுத்தப்பட்ட இந்த மகா பெரிய அன்பு, இவ்வளோ பெரிய கரையை செலுத்தப்பட்ட இந்த உன்னதமான அன்பு புறக்கணிக்கப்படுகிறது. ஆண்டவரே இவ்வளவாக அலட்சியப்படுத்துகிறது. இது ஆண்டவரே தேவையற்றதாக எண்ணப்படுகிறது. இது மதியமாக எண்ணப்படுகிறது. ஆண்டவரே என்ன சொல்லக்கூடும் ஐயா, என்ன சொல்லக்கூடும் தேவா, மன்னியும் ஆண்டவரே, ஆத்துமாவை மன்னியும். அவையானவரே, வேதத்தை நான் நம்புகிறேன், நித்தியத்தை நான் நம்புகிறேன். ஆண்டவரே, நிச்சயமாக உடைய வேதமானது ஆண்டவரே பொய் சொல்லுவதில்லை. இயேசுவே நீர் பொய் சொல்லுகிறவர் அல்ல, நீர் ஒரு நாளும் பொய் சொல்லுகிற தேவன் அல்ல. ஆண்டவரே தேவா, தன்னுடைய ஆத்துமத்துக்காக தேவனே அங்கெல்லாம் அழைக்கக்கூடிய மக்கள் எங்கே, தன்னுடைய ஆத்மாவை குறித்து அக்கறை செலுத்தக்கூடிய உண்மையான ஆத்ம பாரம் உள்ளவர்களாக தேவா, இவ்வளோ பெரிய தேவன் ஆண்டவரே, என்ன ஒரு நாசில சுவாசமில்ல மனுஷனுடைய இருதயத்தின் கடினத்தன்மையும் இருதயத்தினுடைய பெருமையை பார்க்கும் பொழுது தேவனே இறங்க மாட்டீரா. தேவா, ஆத்துமாவை மட்டும் மன்னியும் ரட்சியும் உடையும். ஆண்டவரே, உடைய பரிசுத்த ஆவியானவரே, ஸ்தோத்திரம். உமாலே கூடும். தேவனால் கூடாத காரியம் உண்டோ? தேவனால் செய்யக்கூடாத செய்யமான காரியம் உண்டோ? கல்லாநிதிகளை உடைக்கிறவர் நீர் ஒருவரே. கல்லாநிதிகளை உடைக்க மாலே கூடும். தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். பலத்தினம் அல்ல, விராக்கிரமத்தினாலும் அல்ல, உமது ஆவியினாலே ஆகும் என்று சொன்ன ஆண்டவரே, ஆத்துமாக்களை மீட்டருளும், ஆத்துமாக்களை ரட்சித்துக் கொள்ளும், ஆத்துமாக்களை உயிர்ப்பையும், ஆத்துமாக்களை எழுப்பும், ஆத்துமாக்களை விடுவியும். தேவனே கல்வாரி நாயகா, அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்களுக்கு நீர் ஒருவரே இரக்கம். தேவா, இந்த ஆத்துமாக்களை ரட்சியும். ஆண்டவரே, உடையும். ஆண்டவரே, இந்த தேவனுக்கு முன்பாக தன்னை வெறுமையாய் தாழ்த்தக்கூடிய அந்த பெருமை உடைபடணும். எல்லா மேட்டுமை உடைபடணும். எல்லா மேட்டுமை தகர்த்தெறியப்படணும். தேவனே கல்வாரி முன்பாக இவ்வளோ தைன சிலுவையில் ஆண்டவரே தொங்கின அந்த ஆண்டவரை போல தேவனே தான் ஆண்டவரே தொங்க வேண்டிய அந்த இடத்துல தேவா, இந்த ஆவிக்குரிய காரியத்தை என்னால் விளங்கிக் கொள்ள முடியல. ஆனால் அந்த ஒரு டிரான்சாக்ஷன் தேவனே உடைய நீதியை ஆண்டவரே தாழ்த்துகிற ஒருவருக்கு நீ கொடுக்கிறேன். ஆனாலும் மனிதனுடைய பாவத்தையோ நீர் சுமந்து தீர்த்தீர். தேவனே இந்த கல்வாரி மையமாகல ஆண்டவரே, கல்வாரியை ஆண்டவரே கத்தாவே, மனிதன் ஆண்டவரே அந்த இவ்வளவாக ஆண்டவரே முற்றிலும் அது தேவையற்ற ஒரு பொருளாக காணப்படுகிறது. தன்னுடைய பாவத்தை உணராதனால ஆவியானவரே பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் வருகிற நியாய தீர்ப்பை கண்டித்து உணர்த்துகிறவர் நீர் அல்லவா. ஆண்டவரே, உணர்த்தும் கல்லான் இந்த இருதயத்தில் தன்னுடைய பாவத்தை உணர்கிறவன் யார்? தன்னுடைய பாவத்தை, தன்னுடைய அக்கிரமத்தை தேவனுக்கு முன்பாக ஒரு குற்றவாளி என்று உணர்கிறவன் யார்? பரிசுத்த ஆவியானவரே நீர் ஒருவரே பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துகிறவர் அல்லவா. ஆண்டவரே இவ்வளோ மனுஷனுடைய இருதயத்தினுடைய அகோர தன்மையை பார்க்கும் பொழுது தேவா, ஆண்டவரே தனி மக்கள் தன்னுடைய சொந்த ஆண்டவரே குடும்ப மக்களுக்காக ஆண்டவருடைய சமூகத்தில் தாழ்த்தி வருகிறவர்கள் உண்டு. தேவா, மன்னியும் உடையும். ஆண்டவரே உடையும். தேவா, ஆண்டுகளா மேட்டுமலை உடையும். தேவனே தாழ்த்தும். ஆத்துமாக்களை தாழ்த்தும். ஆவியானவரே நீர் தாழ்த்தும் ஐயா. தேவா, நீர் தாழ்த்தி உடையும், நொறுக்கும் தேவானுக்கும். ஆண்டவரே, ரட்சியும் வெற்றுவிடாதரும். ஆண்டவரே, தேவனே உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினார் லாபம் என்ன?
ஓ தேவனே தேவனே, ஜீவனை ரட்சப்பட்டா லாபம் என்ன? ஆண்டவரே, இந்த ஆத்துமாக்களை ரட்சியும். என்ன நம்பிக்கை இருக்கிறது தேவா, என்ன நம்பிக்கை இருக்கிறது. ஐயோ, இருதயத்தினுடைய மனமேற்றுமைகள், இருதயத்தினுடைய அகோரமான மேற்றுமைகளை பார்க்கும் பொழுது சிறு பிள்ளைகள் முதலாக மேட்டுமையானது ஆட்கொள்ளப்பட்டிருக்கிறது. தேவனே தேவனே, உலகத்தில் ஜெபிக்க மனதில்லை. ஆண்டவரை நோக்கி பார்க்கிற விருப்பமில்லை. ஆண்டவரே ஆண்டவரே, என்னொரு பரிதாப நிலை, என்னொரு பரிதாப நிலை. ஆத்துமத்தினுடைய நிலையை பார்க்கும் பொழுது ஆண்டவரே, உமை நோக்கி கூப்பிட மனதற்றவனாய் ஆண்டவரே, தன்னுடைய சுயபலத்தினால் ஓடிக்கொண்டிருக்கிற மனிதனே, அவனை நோக்கி பாரும். ஆண்டவரே, அவனை நோக்கி பாரும், அவனை நோக்கி பாரும். தன்னுடைய ஆத்துமாவை அழிவுக்கு எதுவாக கொண்டு செல்லத்தக்கதாக அவன் ஆண்டவரை தீவிரித்து ஓடுகிறான் என்பது எவ்வளோ உண்மையான ஒரு காரியம். ஆண்டவரே தேவா, மன்னியும். ஐயோ, இந்த ஆத்துமாக்களுக்கு இறங்கும். ஆண்டவரே, இந்த சோழலுக்கு இறங்கும். ஆண்டவரே, நீர் இறங்கும். உண்மை தன்மையை தாரும். நல்லது உத்தம உண்மையில் ஊழியனே, ஒரு இலக்கு என்னுடைய வாழ்க்கையிலே ஒரே ஒரு இலக்கு அதுவாக இருக்கட்டும். என்னுடைய வாழ்க்கையின் ஒரே ஒரு இலக்கு அதுவாக இருக்கட்டும். எனக்கு புரியல ஆண்டவரே. எனக்கு இது ஒரு அந்நிய காரியமாக இருக்கிறது. என்னை ஆண்டவரே, நீர் உத்தம உண்மையில் ஊழியனே என்று சொல்லத்தக்கதாக என்னுடைய வாழ்க்கையில் இரண்டுமே இல்லை ஆண்டவரே, இரண்டுமே இல்லையே. இரண்டுமே இல்லை, உத்தமம் இல்லை, உண்மையும் இல்லை தேவா. எத்தனையோ காரியங்களில் உண்மையாக இல்லை. ஆனால் என்னுடைய எல்லா காரியங்களையும் உடைய பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன். உண்மையற்ற என்னுடைய காரியங்கள், உண்மையில்லாத வாழ்க்கை, உண்மையில்லாத காரியங்கள் ஆண்டவரே, உண்மையில் குறைபட்ட காரியங்கள் எல்லாவற்றையும் உடைய பாதங்களை வைக்கிறேன் தேவா. எனக்கு எது எப்படி ஆண்டவரே தெரியல. எனக்கு எப்படியா சரிப்படுத்த முடியும்? எனக்கு ஒன்றுமே தெரியல. நான் ஆண்டவரே கர்த்தாவே ஒரு பேதை ஆண்டவரே தேவா. ஆண்டவரே, நீர் எனக்கு முன்பாக சென்று என்னை வழிநடத்தவில்லை என்றால் நான் ஒரு முற்றிலும் பேதை என்பதை மட்டுமே அறிந்திருக்கிறேன். ஆண்டவரே, நான் ஒரு பேதை, ஒரு அறிவேன் என்பதை மாத்திரமே அறிந்திருக்கிறேன். ஐயோ ஆண்டவரே, மனுஷனுடைய மனிதமான நிலையை நான் பார்க்கும் பொழுது என்னால் ஆண்டவரே கர்த்தாவே, நான் ஒன்றும் செய்ய முடியலையே. என்னால் முடியாது. பசுத்தாவியானவரே, மனுஷனுடைய எல்லா மேட்டங்களை உம்முடைய கரங்களை போக்கிறேன். தாழ்த்த விரும்பலை. இந்த கல்வாரி எண்டை ஆண்டவரே, பாவியாகின் மேல் கிருபையாயிரும் என்று சொல்லி மனிதன் தாழ்த்த விரும்பலை ஆண்டவரே தேவா. மனிதன் தன்னை தாழ்த்த விரும்பலை. பாவியாகின் மேல் கிருபையாயிரும் என்று சொல்லி ஒரு ஆண்டவரே, மனதற்ற ஒரு மனித நிலையை இன்னொரு பெரிதாகும் ஆண்டவரே. நித்தியத்தில் தேவா இழக்கப்பட்டு போன நிலை. நித்தியம் என்பது உண்மை, நரக மோட்சங்கிறது உண்மை. ஆண்டவரே, நீரே எல்லாம் அங்கிருந்து வந்தவர், எல்லாவற்றையும் சொன்ன ஆண்டவரே கர்த்தாவே, மனிதனுடைய உடையும் தேவா மேட்டுமையானவளை தாழ்த்த போடும். ஐயோ, இந்த ஆண்டவரே சொல்லுக்காக ஜெபிக்கிற இறங்கும். கிருபையாய் மன்னி இறங்கும் ஆண்டவரே. தேவனே உடைய சமூகத்தில் ஆண்டவரே வந்து ஓடோடி வந்து உங்களுடைய சமூகத்தில் ஆண்டவரே தங்களுடைய எல்லா பாரங்களையும் ஆண்டவரே கர்த்தாவே ஆண்டவரே கொடுத்து விடும்படியாக ஆண்டவரே அந்த மனதை தாரும் ஆண்டவரே. இவ்வளோ சொல்லுக்கு வருத்தப்பட்டு பாரிச்ச மக்களே நீங்கள் எல்லோரும் இடத்துல ஆண்டவரே கர்த்தாவே உங்கள் பாரங்களின் மேலே வைத்து விடுங்கள். ஆனாலும் மனுஷன் எவ்வளோ ஆண்டவரே தன்னுடைய பாரத்தை வைக்க அவன் ஆண்டவரே கர்த்தாவே விரும்புதில்லை. ஆண்டவரே, மனுஷனுடைய மனமேட்டுமைகளும், மனுஷனுடைய எல்லா விதமான அகம்பாவங்களும், மனுஷனுடைய எல்லா விதமான ஆண்டவரே கர்த்தாவே அவருடைய எந்த காரியங்களும் எவ்வளவாக அவனை அழித்து ஆண்டவரே அவனுடைய வாழ்க்கையில் ஒன்றுமில்லாமல் பண்ணுகிறது. தேவான கிருபை செய்யும். இறக்கமுள்ள பிதாவே, இறக்கமுள்ள ஆண்டவரே, கிருபையாயிரும் தேவா. ஆண்டவரே, இந்த ஆண்டவரே தேவனுக்கு முன்பாக எப்படி அவன் தப்பிக்கக்கூடும்? ஆண்டவரே, நித்தியம் என்பது அவன் ஆண்டவரே தப்பிக்கக்கூடிய ஒரு காரியம் இல்லையே. நித்தியத்தில் அவன் தப்பிக்க முடியாது. தேவனுடைய நியாய தீர்ப்பை சுமந்திருக்கு. ஆல்ரெடி இஸ் கண்டம். ஆக்கினை தீர்ப்புக்குட்பட்டாயிற்று ஆண்டவரே. ஆனாலும் அவனுடைய நிலையை அறிய முடியலே. ஆண்டவரே, மன்னியும் கிருபையாய மன்னியும்
தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே, தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே, தங்களுடைய நிலையை உணர முடியல, ஒரு தேவன் உண்டு என்பதை உணர முடியல, அன்னை பார்த்து கொண்டிருக்கிற தன்னை சிருஷ்டித்த ஒரு தேவன் உண்டு என்பதை அவனால் விளங்கி கொள்ளவே முடியல. ஆண்டவரே, அது ஒரு அந்நிய காரியமாக, ஒரு பைத்தியமாய் தோன்றுகிறது, அது ஆண்டவரே ஞானமற்ற காரியமாய் தோன்றுகிறது. தேவா, அவைக்குரிய கண்களை திறக்கவில்லை என்றால், அவைக்குரிய கண்களில் திறக்கப்படவில்லை என்றால் இது பைத்தியமாய் தோன்றும். சிலுவை பற்றிய உபதேசம், சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டு பொருளுக்கு பைத்தியமாக இருக்கிறது. ஆண்டவரே, இவ்வளோ ஆவிக்குரிய பெருமைகள், இவ்வளோ ஆவிக்குரிய பெருமைகள். ஆண்டவரே, ஆண்டவரே, எத்தனையோ மக்கள் ரட்சிக்கப்பட்டோம் என்று சொல்லிக்கொண்டு தங்களை தாங்களே ஏமாற்றிக் கொள்கிறார்கள், வஞ்சிக்கிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. தங்களை தாங்களே ஆண்டவரே வஞ்சிக்கிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. தேவா, என்ன ஒரு பரிதாபங்கள்! தேவனே, 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 ஆண்டவரே, கல்வாரி ஆண்டவரே, அற்பமாக, ஆவா தேவனே, தேவனே, பைத்தியமாக நகர எந்த ஒரு காரியம் மனுஷனுடைய வாழ்க்கையில் எந்த அளவுக்கு ஆண்டவரே உடைய கண்கள் குருடாய் போன நிலையில், உடைய அவைக்குரிய கண்கள் எல்லாம் ஆண்டவரே என்ன குருடாய் போன நிலையில் உலகத்தில் உள்ள ஆண்டவரே ஒரு ஆழமாய் பற்றி கொண்டு இருகை பற்றி கொள்கிறான், இருகை பற்றி கொள்கிறான். ஆண்டவரே, அந்த பயங்கரமான நிலையில் அவன் ஆண்டவரே அவளை பற்றி கொண்டு வாழுகிறான். தேவா, விடுதலையாக்கும் ஆவியானவரே, நொறுக்கும் நொறுக்கும் நொறுக்கும், உள்ளங்களை உடையும், உள்ளங்களை உடையும். கல்வாரி நாயகா, உள்ளங்களை உடையும் கல்வாரி அண்டை ஆண்டவரே கொண்டு வாரும். இந்த சபையில் ஒரு வீழ்ச்சியை தாரும். ஆவியானவரே, ஆவியானவரே, மனக்கடினங்களையும் ஆண்டவரே மனமேட்டுமைகளையும் மனதில் இருக்கும்படியான எல்லா விதமான ஆண்டவரே பாவத்தை ஆண்டவரை தன்னை உணரக்கூடாத நிலையில் காணப்படுகிற இவைகளை நீர் ஒருவரே உடைக்க முடியும். ஆவியானவரே, ஆவியானவரே, திருச்சபையை கட்டி வருகிறவரே, திருச்சபையை கட்டி வருகிறவரே, இறங்கும் இறங்கும் ஆண்டவரே, நீர் இறங்கும் ஐயா. ஓ தேவனே, தேவனே, நான் யாரிடத்துல போவேன்? ஆண்டவரே, ஆண்டவரே, இறங்கும் இந்த மக்களை நேசிக்க கிருபைதாரும். தங்களுடைய ஆண்டவரே பரிதாபத்தை, தங்களுடைய பரிதாப நிலையை ஆண்டவரே, அவள் வாழ்கிற வாழ்க்கையில் சமாதானம் இல்லை, சமாதானம் இல்லை, விடுதலை இல்லை, குடும்பங்களில் குழப்பங்கள், குடும்பங்களில் குழப்பங்கள், குடும்பங்களில் ஆண்டவரே பலவிதமான குழப்பங்கள். ஆனாலும் இடத்துல வர மனதில்லை. ஓ தேவனே, தேவனே, அதே இஸ்ரவேல் மக்களைப் போல வணங்கா கலத்துள்ள நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஆண்டவரே, இந்த மக்களை கண்ணோக்கி பாரும். ஆண்டவரே, எவ்வளோ விசுவாசம் இல்லாத ஒரு சந்ததியாக இருக்கிறதை பார்க்கும் பொழுது ஆண்டவருக்கு ஆண்டவரே கர்த்தாவே முதலிடம் முக்கியத்துவம் கொடுக்க மனதற்ற ஒரு சந்ததி. ஆண்டவரே, என்னை மன்னியும். அவர் கொடுக்கிற திவ நன்மைகள், அவர் கொடுக்கிற ஆண்டவரே தண்ணீரும், ஆண்டவரே அவர் கொடுக்கிற வெப்பமும், அவர் கொடுக்கிற எல்லா எனக்கு ஆண்டவரே கர்த்தாவே நான் சம்பாதித்த, நான் கட்டின மகா பெரிய பாபிலோன் அல்லவா என்ற நேபுக்கத்நேசருடைய அதே மனநிலை, அதே மனநிலை மனுஷனுக்குள்ள இருக்குது. நான் 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 என்னுடைய நான் செய்கிற காரியம். ஆண்டவரே, என்ன ஒரு பரிதாப நிலை! நான் என்ற அந்த காரியத்தை உடையும், நான்கிற காரியத்தை உடையும், நான்கிற அந்த காரியத்தை உடையும். ஆண்டவரே, நானை தாழ்த்தும், நானை தாழ்த்தும், நான் 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 என்று சொல்லி ஆண்டவரே தன்னை மட்டுமாக உயர்த்தும்படியாக அவன் பிரயாசப்படுகிறான். ஓ, என்ன ஒரு பரிதாபம்! ஆண்டவரே, அந்த நான்கிற அகம்பாவம் மனிதனுடைய வாழ்க்கையில் எந்த அளவுக்கு அவனை ஆண்டவரே கர்த்தர் பைத்தியக்காரனாக்குகிறது. அதனால் உணர முடியல. அவனுடைய குணங்களில் அவன் ஒரு அடிமை, அவனுடைய பாவங்களில் அவன் ஒரு அடிமை, அவனுடைய ஆண்டவரே முரட்டாட்டத்தில் அவன் ஒரு அடிமை. ஆனாலும் விளங்கிக் கொள்ள முடியலையே. அவனுடைய நிலையை, பரிதாப நிலை விளங்கிக் கொள்ள முடியலை. அவையானவரே, ஆனாலும் உமால் மட்டுமே முடியும். உமாலே கூடும் செய்தரலும் அகோர இந்த மனித மக்கள் மத்தியில் தேவாமுடைய மகத்துவமான காரியங்களை நீர் கிருபையாக செய்தரலும், உடைய மகத்துவமான காரியங்களை நீர் செய்தரலும் தேவா. ஆண்டவரே, குடும்பங்களில் தேவனே பிள்ளைகளுடைய நிலைகள் எவ்வளோ பரிதாபம் தேவா. ஆண்டவரே தேவனே, ஆண்டவரை பற்றிக்கொள்ள விருப்பமற்ற பெற்றோர்கள் தேவனே தனக்காக, தன்னுடைய குடும்பத்துக்காக, தன்னுடைய ஆத்துமாக்களுக்காக ஆண்டவரே கர்த்தாவே ஜெபிக்கிறவர்கள் இல்லை. யோபு அதிகாலையில் ஆண்டவரே தன்னுடைய பிள்ளைகள் பாவம் செய்திருப்பார்கள் என்று எண்ணி பலி செலுத்தினதை பார்க்கிறோம். ஆண்டவரே, உண்மையான ஆண்டவரே, இந்த ஆவிக்குரிய காரியம்
எவ்வளோ ஆண்டவரே மனுஷனுடைய வாழ்க்கையில் பைத்தியமாய் காணப்படுகிறது. தேவா நீர் இறங்கும் ஆண்டவரே, கிருபையாய் மன்னியும், கிருபையாய் ஆண்டவரே மன்னியும், கிருபையாய் மன்னித்து இறங்கும், கிருபையாய் மன்னித்து வெளிச்சத்தை அனுப்பும், கிருபையாய் மன்னித்து மீட்பை அனுப்பும், கிருபையாய் மன்னித்து விடுதலை அனுப்பும். ஆவியானவரே ஸ்தோத்திரம், ஆண்டவரே ஸ்தோத்திரம். இதனால் ஒவ்வொரு காரியங்களிலும் உடைய கிருபையை கெஞ்சி நிற்கிற ஆண்டவரே, உடைய கிருபைக்காய் மாத்திரமே என்னை தாழ்த்தி வருகிறேன், உடைய இரக்கத்துக்காய் மாத்திரமே என்னை தாழ்த்தி வருகிற. கிருபை இல்லாமல் இல்லை, எல்லாம் கிருபை, எல்லாமே உடைய கிருபை ஆண்டவரே. தேவா இந்த மக்களை கண்ணோக்கி பாரும். ஐயோ ஆத்து மக்கள் அழிந்து கொண்டிருக்கிறார்கள். நித்தியத்தில் ஆண்டவரே இழக்கப்பட்டு போன நிலையைப் போல ஒரு பரிதாப நிலை என்னவாக இருக்கக்கூடும். தேவனே இறங்கும், கிருபையின் ஆண்டவரே நீர் இறங்கும். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.